ஆர்ஜின் லீடர் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைக்கி இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 100 டாய் உள்ளே கொடுத்து போனோம் அப்படின்னா ஒன் ஸ்ட்ரோக்கில் நமக்கு ரிவார்டு பூல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபோமோபாட் அல்லது ஜேக்பாட் இன்கம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது எப்படி நம்ம அதை செயல்படுத்துறது அப்படின்றத பற்றிய ஒரு வீடியோ. இப்போது நான் என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 648 டாய் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் என்னோடய ஆர்ஜின் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இப்போது மேலே வந்து மெனு அப்படின்றது டாப்பில் லெஃப்ட்டில் 3 கோடு இருக்கிறதா மெனு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெனு அப்படின்னா அதை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் பூல் அப்படின்றத டச் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஹவர்லி ப்ரைஸ், வீக்லி ப்ரைஸ், மந்த்லி ப்ரைஸ் அப்படின்ற 3 கேட்டகரி இருக்கும். இப்போது நம்ம ஹவர்லி அப்படின்றதில் நம்ம போட போகிறோம். அப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல ஜாயின் லக்கி ஹேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டச் பண்ணுறேன். இதில் நான் 100 டாய் அப்படின்றத கொடுக்குறேன். கீழே தானே இன்றைக்கி உள்ள எல்ஜிஎன்எஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு காமிக்கும். இப்போ ஸ்வாப் அப்படின்றத டச் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டேன். இப்போது 100 அப்படின்றது 15.41 எனக்கு இப்போ மாறிடும். ஓகேங்களா? அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவர்லி அப்படின்றத கொடுத்தாச்சு. ரெண்டாவது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த ஹவர்லியில் இதுக்கு முன்னால் எப்போது இந்த ஜாக்பாட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு அப்படின்ற டயத்தை கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத 4 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பன் அப்படின்றது தொட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளதையும் காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அப்படின்றதில் போய் போகிறோம். வீக்லிலையும் ஜாயின் லக்கி கேஸ் இது $50,000 ரீசார்ஜ் அப்படின்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இங்கேயும் போய் நான் ஸ்வாப் கொடுக்குறேன், அக்ரி கொடுக்குறேன். இப்போது ஹவர்லியில் 1 போட்டாச்சு, வீக்லியில் 1 நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மாறிடுச்சு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அப்படின்றதில் 1 போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ 50,000 ரீச் ஆகுதோ 50 பேர்த்துக்கு கிடைக்கும். அதில் நம்ம 1 போடுவோம். 100 டாய் அப்படின்றது ஸ்டாப் கொடுக்குறேன். ஓகே. இது வந்து நமக்கு ஸ்வாப் அப்படின்றது ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகே, மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு ரிவார்டு வந்தால் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் 1 மாதத்தில் போட்டவங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த்தில் போய் பார்க்கலாம். 1 வீக் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப்டர் 1 வீக் பார்க்கலாம். 1 ஹவர்னா ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஓகே. அதோட ப்ரைஸ் யாருக்கு எப்போ விழுந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இங்கே பார்க்கலாம். ஓகே. அப்போது நான் 500 மாற்றணுன்றதுனால இன்னும் 100 அப்படின்றது நான் மாற்றணும். அப்போ மறுபடியும் ஜாயின் லக்கி கேஸு 100. ஏன்னா 100 தான் ஒரு என்ட்ரி டிக்கெட்டு. அப்போது 500 ஒரே டயத்தில் போட்டோம்னா நமக்கு 1 டிக்கெட் தான் கிடைக்கும். இப்போ 5 பிரிவாக போட்டோம்னா 5 டிக்கெட் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய லாட்டரியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 5 மடங்கு அதிகமாக இருக்குது. 5 டைம்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம டைம் இருக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா 1 ஸ்ட்ரோக்காகவே நீங்கள் போடலாம். அது உங்களோட டைமிங் பொறுத்து இருக்குது. ஓகே. இப்போது 500 அப்படின்றது நான் மாற்றிட்டேன். அப்போ அது எனக்கு மேலட்ட வந்தீங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எனக்கு 171 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராசஸை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.